நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீர்கள் என்றால் ஏன்பா இதில் என்னப்பா தப்பு இருக்குது? அவங்க அப்பா நடத்திட்டு இருந்த கம்பெனி, அதுக்கு பிறகு வந்து அவங்க அப்பாவுக்கு பிறகு ஒரு தானே அந்த கம்பெனி உரிமையாளராக வருவார், அதனால் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நேரடியாக இதன் நிர்வாகத்திற்கு வந்திருந்தால் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் அவங்களோட அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, நடிப்பு பயிற்சிக்கு செல்கிறார்கள். நடிப்பு பயிற்சிக்கு சென்று முடித்த உடனே ஏற்கனவே அந்த நிர்வாகம்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக கலைஞர் டிவியில் எம்டி ரூமில் உட்காந்து இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. ஞாபகம் நம்ம பேசியிருக்கோம் நிகழ்ச்சியில். அது முடிஞ்ச உடனே அடுத்தது இப்போது இன்பன் உதயநிதி வழங்கும். அதாவது நம்மலாம் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறதுல சினிமாவுக்கும் சிஎம் குடும்பமே சினிமாவில் ஈடுபடுது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ யாருக்கு சம்மந்தம்? என் பையனுக்கு என்று இன்பன் உதயநிதி வழங்கும். இதற்கு அடுத்தது என்ன நடக்கும்? படம் நடிப்பார். அது ஓகே. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு. இளைஞரணி அதை விட்டு விட்டார்கள். எடுத்தவுடனே பதவிக்கு ஆசைப்படும் குடும்பம் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் கிடையாது. படிப்படியாக உழைத்து ஸ்டாலின் சொல்லுவாங்க, என்ன அவர் என்ன கொஞ்சம் உழைக்கலையா? இளைஞரணியை உருவாக்கி அவரை வளர்த்து இப்படியெல்லாம் சென்று மிசாவிலே சரி சென்று இருக்கிறார். ஆனால் என்ன இவங்க உழைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, 2 மாசத்துலேயே வளர்ந்துருவாங்க. வளர்ந்துருவாங்க. அசுர வளர்ச்சி. அண்ணாமலை படம் பார்த்தேன்னா, அவர் பாட்டு முடியும் போது பார்த்தோன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரன், நான் இப்போ தான் வாங்கினேன் ஹோட்டல் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் அந்த வளர்ச்சி.